Pocket.com. Morning Moon. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் ஸ்விம்மிங் பூல் கத்தாரில் எங்கே சீப்பஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரீவில்லேஜ் கார்டு மூலமாக நிறைய வாட்டி ஸ்விம் பண்ணலாம்ப்பா, அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ஸ்விம் பண்ணலாம், அப்படி ஒரு ஸ்விம்மிங் பூல் எங்கேப்பா இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாம் யோசிச்சுட்ருப்பீங்க. அதுக்கு தாங்க ஒரு ப்ரீவில்லேஜ் கார்டு ராயல் ரிவேரான்னு ஒரு ஹோட்டல் இருக்குதுங்க. இந்த ராயல் ரிவேரா ஹோட்டலில் ப்ரீவில்லேஜ் கார்டு 99 ரியாலுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து 3 கூப்பன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஒன்லி ஸ்விம்மிங் பூல் அசஸ்ஸு. நீங்கள் மதியானம் போனீங்கன்னா அன்லிமிட்டட் ஹவர்ஸில் நீங்கள் வந்து ஸ்விம் பண்ணிட்டே இருக்கலாம். அப் டு நைட்டு 9 o'clock வரையும் ஸ்விம் பண்ணலாம். அதாவது இதுக்கு வந்து கரெக்டான நேரம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் காலம்பரை 10 மணிக்கோ இல்லை 11 மணிக்கோ போனீங்கன்னா கூட நீங்கள் ஸ்விம் பண்ண முடியும். ஏன்னா இங்கே வந்து ஹாட் வாட்டர் இருக்காது. டெம்பரேச்சர் தகுந்தாப்பில் வாட்டரை வந்து ஸ்விம்மிங் பூல் வாட்டர் வந்து கூலாக தான் இருக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. நீங்கள் கிட்ஸை கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து சேஃப்டி ஜாக்கெட் இதெல்லாம் பர்ஃபெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, அங்கே வந்து காற்றை நீங்கள் மவுத்தாலே ஊதி அந்த பலூன் மாரி உப்பிட்டு அழகாக கிட்ஸை வந்து ஜாக்கெட்டை போட்டு விட்டிங்கன்னா அதுங்க மட்டும் ஸ்விம் பண்ணிக்கிட்டே விளையாடுவாங்க. அவங்க இந்த ஏஜில் எனர்ஜெட்டிக்காக விளையாடுறது தண்ணியில் தாங்க. இந்த தண்ணியில் அவங்க விளையாடும் போது ஒரு 3 மணி நேரம் விளையாண்டாலே நைட்டில் நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பாங்க. அவங்க எனர்ஜி மட்டும் இல்லை, ஸ்விம்மிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிட்ஸுக்கு. இந்த ஸ்விம்மிங்கை எப்படியெல்லாம் கற்றுக்கலான்னா, இந்தமாரி ஜாக்கெட் போட்டிங்கன்னா கிட்ஸ் வந்து நல்லா பேக் நீச்சல் நல்லா ஸ்விம் பண்ணுவாங்க. அவங்க லெக் மூமெண்ட்டும் அதிகமாக இருக்கும். அவங்க தண்ணியில் வந்து நல்ல மூச்சை அடைச்சி கொஞ்ச நாள் வந்து, அதாவது கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் கூட மூச்சை அடக்கிட்டு அவங்க வந்து உள்ளே இப்படி முக்கி எழுந்தாலே அவங்களுக்கு வந்து இந்த சளி ட்ரபிள் எதுவுமே இருக்காது. நல்ல அந்த டெம்பரேச்சர் வாட்டர் கூட இருக்கும்போது அவங்களோட பாடி டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கும். இந்தமாரி பண்ணும்போது அவங்க எனர்ஜெட்டிக்காகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் வாழ்கிறதுக்கு தண்ணிக்குள்ளே நிறைய நேரம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நல்ல ஆக்டிவிட்டீஸ் நிறைய, அவங்களுக்கு லெக் மூமெண்ட்டு, ஸ்விம்மிங் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டு, இந்தமாரி தண்ணியில் ஜம்ப் பண்ணுறது, இந்தமாரி ஆக்டிவிட்டிலாம் அவங்களுக்கு ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லமான விஷயம். இந்தமாரி ஸ்விம்மிங் பூல் வந்து ராயல் ரிவேராவில் நான் 3 வருஷமாக இங்கே ராயல் ரிவேராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த ப்ரீவில்லேஜ் கார்டு வருது. இந்த ப்ரீவில்லேஜ் கார்டு வந்து 99 ரியாலுக்கு 3 ஃப்ரீ கூப்பன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் லஞ்சுக்கும் ஒரு தனி கூப்பன் இருக்குது. அது வந்து பஃபே ஐட்டம். அடுத்தது டின்னருக்கும் ஒரு பஃபே ஐட்டம் கொடுக்குறாங்க. அந்த கூப்பன்லேயும் நீங்கள் ஸ்விம்மிங் பூலும் யூஸ் பண்ணலாம். இது தவிர்த்து நீங்கள் 50%, அதாவது எப்போ நீங்கள் வந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் ஸ்விம்மிங் பண்ண முடியும் ப்ரீவில்லேஜ் கார்டு இருக்கிறவங்களுக்கு. இந்த ப்ரீவில்லேஜ் கார்டு எத்தனை மாதம் வேலிடேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இருக்கிறது மேல, அடுத்த 2026 பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் மேலே ப்ரீவில்லேஜ் கார்டு வாங்கினா பிப்ரவரி 2026 வரைக்கும் வேலிடேஷன் உண்டு. அதனால் கிட்ஸு பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அன்லிமிட்டடாக ஸ்விம்மிங் பூலில் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸ்னால் கத்தார்லேயே ராயல் ரிவேரா ஹோட்டல் தாங்க. ஸ்விம்மிங் பூல் வந்து எந்த அளவுக்கு கிட்ஸுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். யாரும் மிஸ் பண்ணாமல் ஒரு வாட்டி நீங்களும் ப்ரீவில்லேஜ் கார்டு வாங்கிட்டு ராயல் ரிவேராவில் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களோட அனுபவத்தையும் சொல்லுங்கள். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் 3 வருஷமாக ப்ரீவில்லேஜ் கார்டு வாங்குகிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக லாஸ்ட் இயர் வாங்கின ப்ரீவில்லேஜ் கார்டோட நம்பரை கொடுத்துருந்தேன்னா, அதனால் இப்போ இந்த வருஷம் எனக்கு 99 ரியால் ப்ரீவில்லேஜ் கார்டு கிடையாது, 25% டிஸ்கவுண்ட் உள்ள எனக்கு 75 ரியால் தான் அவங்க சார்ஜ் பண்ணாங்க. அதனால் எனக்கு இன்னொரு ப்ரீவில்லேஜ் கார்டு வாங்கும் போதும் நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடச்சிது. எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி வந்து 20 ரியாலுக்கு ஸ்விம்மிங் பூல் கத்தாரில் கிடையவே கிடையாது. நைட்டில் மட்டும்தான் முந்தசாலில் ஒரே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இதை தவிர்த்து நம்ம வேறு எங்காவது புக் பண்ணோன்னா தோஹா பேங்க்கில் மை புக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாக நீங்கள் புக் பண்ணிங்கன்னா பெர் டே வந்து அடல்ட்டுக்கு 1 பர்சனுக்கே 75 ரியால் சார்ஜ் பண்ணுறாங்க ஸ்விம்மிங் பூலு. இன்னும் நீங்கள் ஒரு டிக்கெட் வாங்கினா இன்னொரு டிக்கெட் வந்து மை புக் ஆப்பில் மட்டும்தான் ஃப்ரீ. அதாவது உங்களுக்கு கிட்ஸை எங்கே கூப்பிட்டு போகணுன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளேஸ்னால் அது வந்து ஸ்விம்மிங் பூல் மட்டும்தான். அதாவது இப்போ இருக்க ஹாட்டான சுச்சுவேஷனில் நீங்கள் பீச்சுக்கு போனாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட்டு, நேச்சுரல் என்ஜாய்மெண்ட்டு. அதாவது இது வந்து அவுட்டோர் ஸ்விம்மிங் பூலு. இதில் வந்து ஒரு 6 hours 5 hours நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணாலும் கிட்ஸுக்கு வந்து நிறைய, அங்கே பாருங்கள், என் பையன்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிளாஸ் தான் ஸ்விம்மிங் கிளாஸ் போனான். இந்த அளவுக்கு மூச்சு அடக்கிக்கிட்டு அவன் ஸ்விம் பண்ணுறதை பாருங்கள். இவன் வந்து ஒரு 13 கிளாஸ் போனதுக்கே அவனாகவே கற்றுக்கிட்டான். ஸ்விம்மிங்குங்கிறது ஒரு கிட்ஸுக்கும் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இந்த ஏஜில் அவங்க கற்றுக்கிட்டா தான் அவங்க வந்து பெரிய பையனாக ஆகும்போது தண்ணியில் வந்து அவங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸ்விம்மிங் மட்டும் வந்து ஒருத்தனை வந்து எந்த அளவுக்கு
அதாவது தண்ணியோட பயமே இருக்கக்கூடாது கிட்ஸுக்கு. அந்த பயம் எப்படி போகும்னா, தண்ணியில் நிறைய விளையாட்டு விஷயங்களும், ஸ்விம்மிங் அதாவது நீச்சலை எப்படி கற்றுக்கிறதுங்கிறத ஒரு பேரண்ட்ஸும் அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினா தான் கிட்ஸுக்கு வந்து ஒரு பயம் தெளியும். அது மட்டும் இல்லை, தண்ணியில் நம்மளாலையும் நீந்த முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் நம்ம உருவாக்கணுன்னா, இந்தமாரி ஸ்விம்மிங் பூலுக்கு ரெகுலராக ஒரு ஜாக்கெட்டை மாட்டிட்டு அவங்களோட லெக் மூவ்மெண்ட்டை அதிகப்படுத்தி எப்படி நீந்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்விம்மிங் பூலில் சேர்த்து விட்டு அவங்கள நல்ல ட்ரெய்னர் மூலமாக நல்ல ட்ரெயினிங் பண்ணிங்கன்னா, அதாவது ஒரு கரெக்டாக ஒரு 6 வயசில் 7 வயசில் ட்ரெயினிங் பண்ணால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 வயசில் அவங்க வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஸ்விம்மிங்கை நல்லா கற்றுக்க முடியும். அவங்களால எனர்ஜெட்டிக்காக மெயின்டைன் பண்ணி ஸ்விம் பண்ண முடியும். அப்படி ஒரு விஷயத்த வந்து ஒரு பேரண்ட்ஸும் அதை கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுத்து அவங்கள வந்து அவங்களுக்குள்ள திறமையை யார் கண்டுபிடிக்கிறது? ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் தான் ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் என்ன திறமை இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அந்த ட்ராக்கில் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கள ஊக்க வைக்கிற கடமை வந்து பேரண்ட்ஸுக்கு இருக்குது. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Pocket.com. Morning Moon.